இனிய வணக்கம். இன்று நடிகர் முத்துராமன் அவர்களை பற்றிய சிறிய தொகுப்பு. பழம்பெரும் நடிகர்களில் தனக்கென தனி பாதையை வகுத்து முத்திரை வகுத்தவர்களில் முக்கியமானவர் நடிகர் முத்துராமன். எப்போது பார்த்தாலும் சிரித்த முகம். சினிமாக்களில் சீனியர் ஜூனியர் என எந்த வித்தியாசமும் பார்க்காமல் ஈகோ இல்லாமல் துணை கதாபாத்திரமாக கூட நடிப்பது, வெவ்வேறு பாத்திரங்களில் நடிப்பது, தனி பாணியை கடைபிடித்து வென்றவர் நடிகர் முத்துராமன். இதனால் இவரை நவரச திலகம் என அழைப்பர். இவரது மகன் நடிகர் கார்த்திக் நவரச நாயகன் என்று அழைக்கப்பட்டார். நடிகர் முத்துராமன் 1947 மனோரமாவுடன் சேர்ந்து வைரம் நாடக சபாவின் மேடை நாடகங்களில் நடிக்க துவங்கினார். ஜெமினி கணேசன் கதாநாயகனாக நடித்த தென்தோசி படத்தில் சுப்பு என்னும் ஒரு எளிய கதாபாத்திரத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். சில படங்களில் முக்கிய கதாபாத்திரத்திலும் பல படங்களில் துணை கதாபாத்திரத்திலும் என சுமார் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து புகழ் பெற்றார். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் திரையில் ஆதிக்கம் செலுத்திய காலத்தில் ஒரு நல்ல நடிகராக இருந்துள்ளார். KR விஜயா முத்துராமனின் பிரதான கதாநாயகி எனலாம். இருவரும் இணைந்து 19 படங்களில் நடித்துள்ளார்கள். இருவரது நடிப்பில் வெளியான காதலிக்க நேரமில்லை, ஊட்டி வரை உறவு, 3 தெய்வங்கள், சர்வ சுந்தரம் ஆகிய படங்கள் இன்றும் நினைவில் நிற்பவை. நடிகர் முத்துராமன் 1000 முத்தங்கள் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள 1981 ஆண்டு ஊட்டி சென்றிருந்த நிலையில் அங்கு வழக்கமான உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது மயங்கி விழுந்தார். இதை பார்த்த நடிகர் சிவகுமார் அவரை உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்த பார்த்தபோது இறந்துவிட்டார் என தகவல் கூறியுள்ளனர். அப்போது அவருக்கு 52 வயது. முத்துராமனின் கடைசி படம் ரஜினிக்கு வில்லனாக நடித்த போக்கிரி ராஜா ஆகும்.